ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுறா மீன் இருக்குது பாருங்கள். அந்த மீனை வச்சு நான் குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரு 10, அப்புறம் ஒரு கப்பில் தேங்காய் பச்சையாகவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சோடனே நல்லா ஃப்ளேவர் வரும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான், பகுதி வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறத விட இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த வாசனை நல்லா குழம்புக்கு கொடுக்கும். ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. நடுவில் மட்டும் கீரி 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பச்சையாக தான் அரைச்சி வச்சோம். அந்த சாந்து வெங்காயமும் தேங்காய் மட்டும்தான். அதை லைட்டாக கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இப்போ கொத்தமல்லி பவுடர் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த எண்ணெயிலேயே பாருங்கள், அந்த தேங்காய் இதெல்லாம் நல்லா இதாயிடுச்சு. இப்போ புளி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருந்தேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். நல்லா புளியை சேர்த்து விட்டு தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நான் நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி பழம் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மாங்காய் சேர்த்துருக்கிறேன். இது பழுத்த மாதிரி இருந்தாலும் நல்ல புளிப்பு. இந்த மாங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கெலாம் மாங்காய் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீனை நான் சுத்தமாக ஒரு 3-4 தடவை கழுவிக்கிட்டேன். அப்போ தான் இந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்காது. அதனால தான். இப்போ எல்லா மீனையும் சேர்த்துக்கலாம். வச்சு நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆச்சு. இந்த மாதிரி கரண்டி விட்டுக்கிட்டிங்கன்னா மீன் உடஞ்சி போகாது. அதுக்கு தான் நான் சொன்னேன். பாருங்கள், இந்த மாதிரி இது பண்ணுங்கள், கிளறி விடுங்க. பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி அதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.